தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பேராலே ஆமென். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளே, இந்த நாளுக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உங்கள் நடு சொல்கின்றோம். நம்முடைய திரு சமூகத்தில் நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவரை நம்மை நோக்கி பார்க்க முடியாத தருணத்தை எங்களுக்கு கட்டளையிட்டீரே, நன்றி பாராட்டுகிறோம். கடந்து வந்த பாதை முழுவதும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை கரம் பற்றி வழிநடத்தி எங்கள் தேவைகளெல்லாம் நீர் சந்தித்து சகல நோய்களுக்கும் விக்கிரங்களுக்கும் பொல்லாப்புகளுக்கும் விலக்கி காத்து இந்த நாளிலும் ஆண்டவரே நம்முடைய ஆலயத்தில் ஒன்று கூடி ஆராதிக்க நீர் கொடுத்திருக்கிற வாய்ப்புக்காக உமக்கு நன்றி படைக்கின்றோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னராக இருந்து இந்த வழிபாட்டினை நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் நாங்கள் மன்றாடுகின்றோம். வந்திருக்கின்ற விசுவாசிகள் யாவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள நீரை கிருபை தாரும். எங்கள் உள்ளத்தின் சிந்தனைகளை கர்த்தர் ஒருமுகப்படுத்துவீராக. ஆண்டவரே, இந்த வழிபாட்டிலே நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற திருமறை வாக்கியங்கள், ஆண்டவரே நாங்கள் கேட்க போகிற சத்தியங்கள், உம்முடைய சமூகத்தில் எடுக்கிற விண்ணப்பங்கள் அனைத்தையும் நீர் அங்கீகரித்து ஆவிக்குரிய மன்னாவை நாங்கள் நிறைவாக பெற்றவர்களாக கடந்து போக நீர் அருள் தாரும். உம்முடைய திருக்கரத்தில் எங்கள் அனைவரும் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உமக்கே துதி கனமையும் உண்டாகட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பரம தந்தையே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாக. நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலைகளில் 258 பாமாலையை பாடுவோம். இயேசுவை உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே. பாமாலை 258 நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம். வண்ணமாகவே நாம் கடவுளை தொழுவோம். 2ஆம் ஆராதனை முறைமை நாம் பின்பற்றுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம்.
ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறிவுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டோ அல்லது அமர்ந்த நிலையிலோ மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். பாவரிக்கைக்கு உதவியாக இரண்டாம் பாவரிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ ஒழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்திருளுவாராக. ஆண்டவரை துதியுங்கள். அமருவோம். திருமறை பாடம் படிக்க கேட்போம். இந்த நாளிலே வாசிக்க கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 21 வசனங்கள் முடிய. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 14ஆம் வசனம் தொடங்கி 21 வசனங்கள் முடிய.
அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபொழுது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடே இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவ்விசுவாசத்தினால்தான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து, இவ்விடவிட்டு போ, அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார் என்பதே வாசிக்க கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 19ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். மரணத்தின் விளிம்பிலும் வாழ்வை கண்டுகொள்ள எங்களை ஆற்றல் படுத்தும் கடவுளே, உம் சிலுவையின் வல்லமையால் எங்கள் பலவீனங்களையும் இயலாமைகளையும் தாங்கிக் கொள்ள எங்களுக்கு பலமளியும். மேலும் எங்கள் பலவீனங்களில் உம் அருள் எங்களுக்கு போதுமானது என்பதை உறுதிப்படுத்தி அருளும். உடைய திருவார்த்தையின் வழியாக நாங்கள் ஆவிக்குரிய பலன் பெற்று உமக்கு சாட்சியாக வாழ உதவி செய்யும். உம்மோடும் தூய் ஆவியோடும் ஒரே கடவுளாக வீற்றிருந்து முடிவின்றி அரசாடுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உமது அடிபணிந்து மன்றாடுகிறோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான உடன் விசுவாசிகளே, உடன் ஊழியர்களே, இந்த நாளின் வழிபாட்டிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கின்றோம். இன்றைக்கே நம்முடைய தியானத்திற்கென்று தென்னிந்திய திருச்சபை கால அட்டவணை ஒழுங்கின்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு மாற்றுத்திறனாளியர் மாண்பும் சார்பும், dignity and dependence of differently abled or physically challenged
மாற்றுத்திறனாளியர் மாண்பும் சார்பும். ஏன் இதை சிந்திப்பதற்கு நம்ம கொடுத்துருக்குறாங்கனாக்கா, இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபிசிக்கலி சேலஞ்சு வந்து டிசம்பர் 3, கடந்த ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 3ஆம் தேதி இன்டர்நேஷ்னல் டே ஃபார் தி ஃபிசிக்கலி சேலஞ்சு ஆர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஆக அவர்களுடைய கடந்த வாரம் நமக்கு சிஎஸ்ஐ டே வந்தபடியினாலே தென்னிந்திய திருச்சபையினுடைய நிறுவன நாளுக்குரிய தலைப்பை நாம் சிந்தித்தோம். ஆகவே இந்த வாரம் மாற்றுத்திறனாளியுடைய மாண்பும் அவருடைய சார்பும். சார்புனாக்கா டிபெண்டன்ஸ், அவங்க சுயமாக செய்ய முடியாது. இண்டிபெண்ட், தே ஆர் நாட் இண்டிபெண்ட் பட் டிபெண்ட், இன்னொருவரை சார்ந்து அவர்கள் இருக்கிறபடியினாலே அதை குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அதே சமயத்தில் அவருடைய மாண்பு, இன்னொருவர்களை சார்ந்து அவர்கள் வாழ்ந்தாலும் கூட அவர்களுக்கு மாண்பு இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. அந்த டிக்னிட்டி ஏற்கனவே அவர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கி 3 பாடம் வாசித்திருக்கணும், டைம் இல்லை. பழைய ஏற்பாட்டிலே யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் நாம் வாசித்திருக்க வேண்டும். அதிலே மோசே நல்ல பேசக்கூடியவராக இருந்து கூட எனக்கு பேச தெரியாதுன்னு சொல்றார். அப்போ அவர் என்ன சொல்லணும்? டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னு சொல்கிறதா இல்லை ஃபிசிக்கலி சேலஞ்சுன்னு சொல்கிறதா? நல்லா கை கால் நல்லா இருக்குது, நல்லா பேசுகிறாரு, நல்ல திறமைகள்லாம் இருக்குது, ஆனாலும் எனக்கு பேச தெரியாது அப்படி என்று சொல்லுகின்றார். பல பேர் வந்து அந்த டிசபிலிட்டி, அந்த இயலாமையை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், நான் அதை பண்ணிவிடுவேன், இதை பண்ணிவிடுவேன். தெரியாது நிறைய பேர் ஒத்துக்கிறதே கிடையாது. எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி பேசுவாங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி செயல்படுவார்கள். ஆனால் முடிவிலே அவர்கள் சொன்னதற்கும் அவருடைய செயல்பாட்டிற்கும் சம்பந்தமே இருக்காது. அப்போ ஆண்டவர் கேட்கிறார், ஊமையனை படைத்தது யார்? செவிடனை உருவாக்கியது யார்? உடல் ஊனமுற்றவனை தாயின் கருவிலே படைத்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா என்று அவரிடத்திலே கேள்வி கேட்பார். ஆகவே உடல் ஊனமுற்று இருக்கின்றவர்கள் அப்படி சொல்லக்கூடாது. மாற்றுத்திறனாளிகள் அனைவருமே கடவுளுடைய படைப்புகள் என்பதை முதலாவது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும். கடவுளுடைய சாயலை அவர்களை நாம் காண வேண்டும், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. சரி, இந்த டிசம்பர் 3 அதை எப்போ ப்ரொக்ளைம் பண்ணாங்கனாக்கா, யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளியில் ப்ரொக்ளைம் பண்ணுறாங்க 1992. ரெசல்யூஷன் 47/3 அதில் சொல்கிறாங்க, இந்த நாள் மாற்றுத்திறனாளிக்கான விசேஷித்த ஒரு நாள் என்று அதை பிரகடனப்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் தீம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த தீம் அடிப்படையிலே அவர்களுக்கு அந்த காரியத்தை சிந்தித்து அவங்க எப்படி லைஃப்பை இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொண்டு போகலாம் என்பதற்கான முயற்சிகளிலே இந்த ஐக்கிய நாடுகள் ஈடுபடும். அதே போல் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒரு ஆண்டுதோறும் ஒரு தலைப்பிலே அவர்களை அதை குறித்து சிந்தித்து இன்னும் பெட்டர் லைஃப், அவங்க ஒரு ஃப்யூச்சர் பெட்டராக இருக்கணுன்றதுக்காக சில முயற்சிகளை மேற்கொள்ளுகிறார்கள். கடந்த ஆண்டிலே என்ன தீம் பார்த்தீங்கன்னாக்கா, பில்டிங் பேக் பெட்டர் டுவர்ட் a disability inclusive, accessible and sustainable post COVID-19 world. அதாவது இந்த நோய் தொற்றுக்கு பிறகு மாற்றுத்திறனாளிகளுடைய நிலைமை, அதை கருத்திலே கொண்டு மோர் அக்சசிபிள், இன்னும் அவர்கள் துடிப்போடு செயலாற்றுவதற்கு, இன்னும் அவர்கள் செயல்பட்டு கொண்டு இருப்பதற்கு அதற்கான பில்டிங் பேக் பெட்டர், அவர்களை திரும்ப கட்டுதல், பில்டிங் பேக் பெட்டர், இன்னும் அவர்களை சிறப்பான வகையில் அவரை கட்டி எழுப்ப வேண்டும், கட்டி எழுப்புதல் என்ற தலைப்பிலே 2020 சிந்தித்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு not all disabilities are visible, not all disabilities are visible. ஆக அனைத்து இயலாமைகளும் கண்ணுக்கு தெரிவதில்லை. ஒருத்தர் மென்டலி ரிட்டார்டன்றதை வந்து அவருடைய ஆக்ஷனை பார்த்தா நம்ம தெரிஞ்சிக்க முடியும். கால் ஊனமாக இருக்கிற தெரிஞ்சிடலாம் இல்லையா, அவர் தாங்கி தாங்கி நடக்கும்போதே சரி கால் ஊனமாக இருக்கல, இல்லை கை உடைந்து போயிருக்குது கை ஊனமாக இருக்கிற தெரிஞ்சிடலாம். அவர் பேசுறது வாய் பேச முடியாதுன்றதை தெரிஞ்சுக்கலாம்.
இப்போ ஒரு சில காரியங்கள் நாட் விசிபிள், சரியா? நாட் ஆல் டிசபிலிட்டிஸ் ஆர் விசிபிள். எல்லா சரீர குறைபாடுகளோ அல்லது எல்லா இயலாமைகளோ நம் கண்ணுக்கு தெரிவதில்லை. ஸோ let us follow the let us follow the disabled one and encourage them in a wonderful way. Yeah, disabilities are not all disabilities are visible. அதை இனம் கண்டு அதை கண்டு கொண்டு எத்தகைய நிலைமையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்ற இதை இனம் புரிந்து அவர்கள் இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லுதல் என்பதாக இங்கே கொடுத்திருக்கிறார். நம்முடைய இந்திய தேசத்தை பொறுத்த வரைக்கும் 2.68 கோடி ஆர் பிசிக்கலி சேலஞ்சு. 2.68 2.7 2.25 கோடி மக்கள் பிசிக்கலி சேலஞ்சடாக இருக்கிறார்கள். பேச முடியாமல், பார்க்க முடியாமல், ஹியரிங் கேட்க முடியாமல், லேம் நடக்க முடியாமல், மனநலம் குன்றி, இப்படி பல்வகைகளிலே 2.25 கோடி நபர்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறார்கள் என்ற ஒரு புள்ளி விவரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதில் என்ன ஒரு ஆச்சரியம்னாக்கா 1.2 crore ஆர் சில்ட்ரன். 1.2 கோடி 1,20,00,000 பேர் குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறார்கள். பேச முடியாதவர்கள், காது கேளாதவர்கள், மனநலம் குன்றியவர்கள், நடக்க முடியாதவர்கள், இப்படியெல்லாம் குழந்தைகள் 1.2 கோடி பிள்ளை இருக்கிறார்கள். எப்படி அந்த என்ன வாட் கைண்ட் ஆஃப் டிசபிலிட்டிஸ் எப்படி அவங்களுக்கு ஏற்பட்டது? ஹவு இட் ஹேப்பன்? ஒன்று ஆக்சிடென்ட்ஸ், அப்புறம் இன்ஜூரிஸ், ஒபேசிட்டி. பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஒபேசிட்டி இது ஒரு இயலாமை, இது ஒரு டிசபிலிட்டி. ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் சில்ட்ரன். இந்த ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டேஞ்சரஸ், இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுக்காதீங்க. இதெல்லாம் ஒபேசிட்டியை உண்டு பண்ணும். இல்லை சயின்டிஃபிக்காக நிரூபிச்சிருக்காங்க. ரைட். இன்ஃபெக்ஷன், தொற்று, வியாதி தொற்று, நோய் தொற்று. பேரண்டரல் டிசீசஸ், அப்பாவுக்கு இருக்கிறது பிள்ளைக்கு வரும், அம்மாவுக்கு இருக்கிறது பிள்ளைக்கு வரும். பேரண்டல் டிசீசஸ் இதெல்லாம் ஃபிசிக்கலி சேலஞ்சடாக மாறிடுவாங்க. ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ், மரபணு, மரபியல் டிஸார்டர்னா ஒழுங்கின்மை, அதெல்லாம் அதர் இல்னஸ், சில வியாதி கை கால் விழுந்து போகிறது. இப்படியெல்லாம் இன்றைக்கு மக்கள் இதெல்லாம் ஃபிசிக்கலி சேலஞ்ச் இப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள். அதை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதில் மோஸ்ட் காமன் ஃபிசிக்கலி சேலஞ்சு டிசேபிள்டு யாருன்னாக்கா ஆர்த்ரிட்டிஸ். அதுதான் மூட்டு நோய், மூட்டு வலி. 3 பேருக்கு ஒருத்தர் இந்த மூட்டு வலினாலே அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். 3 ஃபிசிக்கலி சேலஞ்சு இருக்கிறாங்கன்னா அதில் ஒருத்தர் யாரு? மூட்டு வலினால பாதிக்கப்பட்டவர், நடக்க முடியாமல் அங்கேயே கிடக்கின்றவர், யாராவது உதவியை நாடி நிற்கின்றவர். 100 பேர் இருக்கிறாங்களா, 30 பேர் மூட்டு வலினால பாதிக்கப்பட்டவர்கள். 1,00,000 பேர்னா 30,000 பேர் அதில் மூட்டு வலினாலே பாதிக்கப்பட்டு இயலாமையிலே இருக்கின்றவர்கள். இப்படி பல்வேறு நிலைகளில் பிசிக்கல் சேலஞ்சு நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னையில் மட்டும் 300 ஃபிசிக்கலி ஹோம்ஸ் ஃபார் த ஃபிசிக்கலி சேலஞ்ச், சென்னை மாவட்டத்தில் மட்டும் 300 இந்த இல்லங்கள், ஒருவேளை ஆதரவற்றோர் அல்லது மாற்றுத்திறனாளிகளுடைய இல்லங்கள், சின்ன குழந்தைங்க, நடுத்தர வயது, முதியவர்கள் எல்லாருமே கலந்து இந்த 300 இல்லங்கள் இங்கே சென்னையிலே இயங்கி கொண்டு இருக்கிறது. அதில் பாருங்க, பாதிக்கு பாதி பதிவு செய்யப்படாத இல்லங்கள். இதெல்லாம் கண்டவன ஆரம்பிச்சிடுறான். உதவும் கரங்கள், இல்லை நீட்டும் கரங்கள், இல்லை கொடுக்கும் கரங்கள், இப்படி பேர் ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நாட் ரெக்கக்னைஸ்டு பை த கவர்மெண்ட். இப்படி பல்வேறு இல்லங்கள் முளைத்து கொண்டே இருக்குது. அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு ரன் பண்ணிட்டு ஃபண்டு இல்லைன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அதில் ஒரு 10% க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. சென்னை டாப் மோஸ்ட் கார்த்திகேயன் ஓல்டேஜ் ஹோம் போரூரில் இருக்கிறது நம்பர் 1. பாருங்கள், ஒரு கிறிஸ்தவ நிறுவனம் கூட இல்லை, ஒரு இந்து நிறுவனம்
டாப் போஸ்ட்டு, டாப் ரேங்க் எடுத்திருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில். இரண்டாவதாக வெங்கை வாசலில் இருக்கின்ற கிருபை ஓல்டு ஏஜ் ஹோம், இதில் அங்கே இன்க்ளூசிவ் ஆஃப் மாற்றுத்திறனாளிகள், அது இரண்டாம் இடத்துல சென்னையில் இருந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவதாக ரங்கநாயகி திருவேற்காடு, இங்கே இருக்கின்ற ரங்கநாயகி மாற்றுத்திறனாளிகள்லாம் மூன்றாம் இடத்துல இருக்கிறது. ஆக இப்படி நாளுக்கு நாள் மாற்றுத்திறனாளிகள் போய் அதுக்கு என்ன ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, அவளுடைய கவனிக்க இயலாமை. இல்லை பிள்ளைங்க வேலைக்கு போயிடுறாங்க, அப்பா அம்மா அவங்க வந்து இயலாமையில் ஃபிசிக்கலி சேலஞ்சடாக இருக்கிறாங்க, பார்க்க முடியல, தூக்கின் போய் போடு. போன வாரம் ஒரு கவிதை வாசித்தோம் இல்லையா, அதுதான் அது. அந்த பொம்பளை செத்துக்கு முன்னாடி இந்த சனியை செத்துடக்கூடாது, நம்ம உயிரை வாங்கினுங்கிறது. மாமியார் செத்த கையோடு இந்த மாமனார் செத்து போயிருக்கலாம்ல, நம்ம இங்கே உயிரை வாங்கிட்டு கிடக்குது. மாமனார் செத்துக்கும் போது மாமியார் சேர்ந்து சாக வேண்டியது தானே, உயிரை வாங்கிட்டு கிடக்குது. அந்த மாதிரி முளைக்கின்ற இந்த ஓல்டேஜ் ஹோம், ஆர்ஃபனேஜஸ், ஃபிசிக்கலி சேலஞ்ச், இதுதான் இது பிள்ளைகளுடைய அந்த பராமரிப்பு இன்மையின் காரணமாகத்தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆதரவற்றோர் இல்லங்கள், முதியோர் இல்லங்கள், மாற்றுத்திறனாளிகள் இல்லங்கள் உருவாகி கொண்டு இருக்கின்றது. ஆக பைபிள் என்ன சொல்லுகிறது, இவர்களை பற்றி பைபிள் என்ன சொல்லுகிறது? ஆக மாற்றுத்திறனாளிகளை படைத்தவர் ஆண்டவர். முதலாவது அவர்களிலே ஆண்டவருடைய சாயலை நாம் காண வேண்டும். மனுஷனை தம்முடைய சாயலை படைத்தால், ஆதியாகமம் 1:27, ஆணும் பெண்ணுமாக படைத்தார், தம்முடைய சாயலிலே படைத்தார். கொன்னை வாயினை உண்டாக்கினவன் நான், காதுகளனை படைத்தவன் நான். ஆக ஒவ்வொரு மாற்றுத்திறனாளியிலும் கடவுளுடைய சாயலை நாம் காண வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகின்றார். மார்டினா நவரோத்திலாவா, யார் அவங்க? The great tennis player. Disability is a matter of perception. இந்த இயலாமை என்பது உள்ளத்தால் உணர வேண்டிய ஒன்று. பெர்செப்ஷன், நம்ம உள்ளத்தால் உணரணும். நம்ம பார்த்து பரிதாபப்படுறது இல்லை, அது உள்ள நமக்கு உள்ள மனசில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். So disability is a matter of perception. If you can do just one thing well, you are needed by someone. ஆக உங்களால் செய்ய முடியும், நம்மால் முடியும், அந்த சகோதரனுக்கோ, பாதிக்கப்பட்டிருக்கிற சகோதரனுக்கோ சகோதரிக்கோ நாம் செய்ய முடியும் என்ற மனசிலே தீர்மானிப்போம் என்றால் நிச்சயமாக அவர் உனக்கு தேவைப்பட, நீடட் பை சம்ஒன், உன்னுடைய உதவி அவருக்கு கட்டாயம் தேவைப்படும். சரி, ஆக ஆண்டவர் தம்முடைய சாயலிலே அனைவரையும் படைத்தது போல இந்த மாற்றுத்திறனாளை படைத்திருக்கிறார். ஆக அவர்களை குறித்ததான அந்த உள்ளுணர்வு நமக்கு வேண்டும். இதைத்தான் இன்றைக்கு திருமறை பாடமாக மத்தேயு 17ஆம் அதிகாரம், ஆனால் அங்கே இல்லை, இதே விஷயம் மார்க்கில் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு 9ஆம் அதிகாரம் 14 to 29 வரைக்கும் இதே விஷயம் அங்கேயும் சொல்றார். அந்த உள்ளுணர்வு யாருக்கு ஏற்படுகிறதுன்னு பாருங்க, சீஷர்களுக்கு ஏற்படுகிறது. ஐயோ இவன் இந்த மாதிரி இருக்கிறானே, இவனுக்கு ஏதாவது செய்யணும் என்ற அந்த உள்ளுணர்வு சீஷர்களுக்கு ஏற்படுகிறது. மலையிலேருந்து இறங்கி வராங்க, அது வந்து எர்மோன் மலை. நீங்கள் பைபிளில் பின்னாடி மேப் இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கலிலே ஏரிக்கு மேலே அந்த எர்மோன் மலைத்தொடர், அங்கே எர்மோன் மலைத்தொடர் உங்களுக்கு இருக்கும். முடிச்சு இறங்கி வராங்க, கீழே இறங்கி வரும்போது இங்கே ஒரு கூட்டம் தர்க்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எதை குறித்து தர்க்கம்? அப்போ அந்த பாதிக்கப்பட்ட பையனுடைய அப்பா சொல்றாரு, ஐயா இந்த மாதிரி என் பையன் வந்து, இதில் கூட ஒரு வித்தியாசம் பாருங்க. இப்போ ஒரு விஷயத்தை வந்து யார் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்கன்றதை நம்ம கவனிக்கணும். மத்தேயு ஒரு மாதிரி சொல்றாரு, மார்க் ஒரு மாதிரி சொல்றாரு, லூக்கா இன்னும் ஒரு மாதிரி சொல்றாரு. அந்த பையன் எப்படிப்பட்ட வியாதியஸ்தன்? ஒரே விஷயத்தை நான் சொல்றதுக்கும் இன்னொருத்தர் வந்து சொல்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட 2 கட்சிக்காரங்க நடந்த சம்பவம். அப்போ நாங்கள் எண்ணூரில் இருக்கிறோம், எண்ணூர் பாஸ்டேட்டில் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சண்டை நடந்துட்டு இருக்குது போல் இருக்குது.
அப்போ எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு வராரு. ஏன்னா இந்த மாதிரி சண்டை எனக்கு கேள்விப்பட்டது 2 கட்சிக்காரங்களுக்கும். அவர் என்ன சொல்கிறாரு, அவர் காதில் கேட்டது சொல்கிறார், இல்லை இன்னாருக்கு ஒரு விரல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி கொஞ்சம் பேர் சொல்கிறானுங்க, இன்னும் கொஞ்சம் பேர் அவர் கையை வெட்டிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் ஆளே க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. வித்தியாசம் புரியுதா? விரலை வெட்டுறதுக்கும் கையை வெட்டுறதுக்கும் ஆளே க்ளோஸ் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குதா? இந்த மாதிரி தான் அந்த காலத்தில் ஓரல் ட்ரெடிஷன். ஜனங்க என்ன சொல்கிறாங்கன்னு அப்படி கேட்டு எழுதியிருக்கிறாங்க. புரியுதா? ஜனங்க என்ன சொல்கிறாங்கன்னு அப்படி கேட்டு எழுதியிருக்கிறாங்க. இவங்க போயிட்டாங்க உட்காந்து ஷார்ட் ஹேண்ட் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இல்லை. ஆக வாய்மொழி பாரம்பரியம் அதை கேட்டு மனசில் வச்சு இவங்க பின்னால் லேட்டர் ஸ்டேஜில் போய் கேட்குறாங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு. அப்போ சொல்கிறாங்க. மத்தேயுன்னு சொல்கிறாரு. அவர் என்னன்னாக்கா லுனாட்டிக். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னாக்கா லுனாட்டிக். லுனாட்டிக் என்ன? பைத்தியம், கிறுக்கு. கிறுக்குன்னு சொல்கிறாரு மத்தேயு. இவர் மார்க்கில் என்ன சொல்கிறாரு பாருங்க, 9:17 ஊமையான ஒரு ஆவி. ஊமையான ஒரு ஆவி. The lunatic is a person who behaves in a stupid way. அதான் லுனாட்டிக்ன்றதுக்கு அர்த்தம். A person who behaves in a stupid way, doing crazy and often dangerous things. அதான் அந்த பையன் பண்ணி இருக்கிறான். ஸ்டூபிட் மாதிரி நடந்திருக்கிறான். இன்னைக்கு மத்திய அரசு ஸ்டூபிடான சில காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. அது மாதிரி தான். ஆனால் அவங்கள யாரும் லூனாட்டிக்கன்னு சொல்றது இல்லை. சில கிறுக்குத்தனமான சட்டங்கள்லாம் ஏற்றி மக்களை கொடுமைப்படுத்திக்கலாம். அவன் தான் கிறுக்கனுக்கு தான் அவனுங்க. அதெல்லாம் நம்ம சொல்றது இல்லை, லூனாட்டிக்னு சொல்றது இல்லை. ஆனால் சார் ஹிந்து பேப்பர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பிளாங்க் அடிப்பானுங்க. லுனாட்டிக் சோ அண்ட் சோ லீடர் பேரை போடுவான். லுனாட்டிக் சோ அண்ட் சோ. கிறுக்குத்தனமான அரசியல் தலைவர்கள். ஆக கிறுக்கு பிடிச்ச மாதிரி இந்த பையன் நடந்திருக்கிறான். அப்படின்னு யார் சொல்றா? மத்தேயு சொல்றார். அது தமிழ் என்ன இருக்குது? சந்திரரோகி அப்படின்னு இருக்குது. சந்திரரோகி. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 24 வசனம் வாசிங்க. இப்போ யாராச்சும் ஒருத்தர் மத்தேயு 4:24. சகல பிணியாளிகளையும், நல்லா கவனிங்க, பிசாசு பிடித்தவர்களையும் சந்திரரோகி. போதுமா? அப்ப பிசாசு பிடித்ததுன்றது வேற, சந்திரரோகின்றது வேற. புரியுதா? ரைட். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? மார்க்கும் லூக்காவும் பிசாசு பிடிச்சவன் சொல்றாங்க. நீங்க வாசித்து பாருங்க. மார்க் 9:17 ஊமையான ஒரு ஆவி. அது லூக்கா 9:39 அது ஒரு ஆவி அப்படின்றாங்க. ஆக சந்திரரோகி, அதாவது லூனாட்டிக், கிறுக்குத்தனமாக செயல்படுவது. இது யார் சொல்றார்? லூனாட்டிக்ன்றது கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன். இங்கிலீஷ்ல கூட பாருங்க வித்தியாசப்படுத்துறாங்க. நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன்ல பாத்தீங்கன்னாக்கா சீஜர் அப்படின்னு சொல்றாங்க. சீஜர் அதாவது உடம்பை இறுக்கிக்கிறது, உடம்பை இறுங்கி போறது. இந்த வலிப்பு வந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா பல்ல கடிச்சுக்குவாங்க, கையை போடுவாங்க. அதனால தான் போய் சாவியை கொடுக்குறது. இதைத்தான் பிடிச்சி இது பண்ண போகிறான். சாவியை கையில் கொடுக்குறது. இரும்பு உடம்பு இறுகி போகும், பல்ல கடிச்சுக்குவாங்க. இல்லை அவர்களே தாக்கிக் கொள்வார்கள். சில சமயங்களில் காயம் வருகின்ற அளவுக்கு தாக்கிக் கொள்வார்கள். இஎஸ்வி எபிலெப்டிக் இன்னும் ஒரு வேர்டு. எபிலெப்டிக்னு இன்னும் ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. ஆக மொழியின் நடை ஒவ்வொரு சுவிசேஷர்களுக்கும் வித்தியாசப்படுகின்றது. அதான் எபிலெப்டிக்ன்றது தான் வலிப்பு நோய். காக்கா வலிப்புன்னு சொல்றாங்க இல்லையா? இதை காக்கா வலிப்பு. இப்படிப்பட்ட ஒரு வியாதி. எபிலெப்டிக் இஸ் எ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் டிஸார்டர். தான் நியூராலஜி டிபார்ட்மெண்ட். நர்வஸ் டிஸார்டர்னால அவங்க பிஹேவ் பண்றாங்க. எபிலெப்டிக்ன்றது அந்த தீய ஆவி அல்லது வலிப்பு அல்லது சந்திரரோகி என்று சொல்லப்படுவது இந்த நியூராலஜிக்கல் டிஸார்டர் இன் விச் பிரெயின் ஆக்டிவிட்டி
becomes abnormal, causing seizures or periods of unusual behavior, sensations and sometimes loss of awareness. என்ன செய்கிறோன்றது அவங்களுக்கே தெரியாது. ஆக அப்படிப்பட்ட நோய் தான் இந்த பையனுக்கு. அப்பா இயேசுநாதர் கேள்விக்கார், எப்போ இருந்து இந்த வியாதி அவனுக்கு வந்துச்சு? மார்க்கில் இருக்கும், இதுல எல்லாம் இருக்காது. எப்போ இருந்து அவனுக்கு அந்த வியாதி இருக்குது? சிறு வயதிலிருந்தே. இங்கிலீஷில் ஃப்ரம் சைல்டுஹுட் அப்படின்னு இருக்கும். அப்போ குழந்தையிலிருந்தே, இப்போ பையன் ஆயிட்டான் அவன், குழந்தையிலிருந்தே இந்த வலிப்பு வியாதி. அப்போ பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் குழந்தைகளுக்கும் இந்த காக்கா வலிப்பு வரும்ன்றது நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. அவங்க குழந்தைகளுக்கும் இப்படிப்பட்ட வியாதி வரும் என்பது அந்த காலத்திலிருந்து இது இருந்திருக்கிறது. ஆக பிசாசு பிடித்தவர்கள் வேறு, சந்திரரோகி என்பது வேறு. இதை நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கோம். ஆக இத்தகைய ஒரு சூழ்நிலை இங்கே அந்த சீஷர்களுடைய கரிசனை, இவருக்கு ஏதாவது செய்யணும், ஏதாவது அவனுடைய வாழ்க்கைக்கு, அவருடைய நலமடைவதற்கு, குணமடைவதற்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வம், பெர்செப்ஷன். ஸோ டிசபிலிட்டி இஸ் அ மேட்டர் ஆஃப் பெர்செப்ஷன். இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக எத்தனை மாற்றுத்திறனாளிகள் இங்கே இருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட சபையார் இந்த ஒயர் சேர் இது பண்ணுவாங்க இல்லையா, சேர் பின்னுவாங்க இல்லையா, இப்போ நிறைய மாற்றுத்திறனாளிகள் அதை பண்ணுறாங்க. ஒரு வீட்டில், ஒரு கிறிஸ்தவ வீட்டில் அவர் அதெல்லாம் முடிச்சுட்டு போன பிறகு அந்த இடத்த டெட்டாயில் ஃபெனாயிலாம் ஊற்றி கழுவி இருக்கிறாங்க. எப்போ? 10 வருஷத்துக்கு முன்னாடி. இது கொரோனா வந்த பிறகு இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ராயபுரத்தில் இருக்கும்பொழுது. இப்படியெல்லாம் கிறிஸ்தவர்கள் அத்தகைய மக்களை ஒரு மாதிரி நினைக்கிறார்கள், ஏன்னா அந்த தீட்டாயிட போதா, டெட்டால் ஊற்றி கழுவுற அளவுக்கு, ஃபெனாயில் ஊற்றி கழுவுற அளவுக்கு அந்த பையன் அசுத்தமானவனா. பெர்செப்ஷன், உள்ளுணர்வு ஏற்பட வேண்டும். அதில் பேரம் பேசுறது, இவ்வளோதான் கொடுப்பேன், அவ்வளோதான் கொடுப்பேன். அவனையும் ஒரு மாற்றுத்திறனாளி, அவன் முடியாமல் தான் இங்கே வந்திருக்கிறான். நம்ம நகை கடையிலலாம் பேரம் பேசுறது இல்லை, பட்டு புடவை எடுக்கிறதுலாம் பேரம் பேசுறது இல்லை, கோட் சூட் தைக்கிறதுலாம் பேரம் பேசுறது இல்லை. சொன்ன ரேட்டு தான், 2 நாள் சொன்ன ரேட்டு தான். அவன்கிட்ட போய் பேரமாக பேசிக்கிட்டு இருக்கிறான், மாற்றுத்திறனாளிகிட்ட பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறான் நம்ம ஆள். ஏன் நீ இவ்வளோக்கு பண்ணி கொடு, நீ அவ்வளோக்கு பண்ணி கொடு. பெர்செப்ஷன், உள்ளுணர்வு நமக்கு தேவை. அதை மத்திய 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவர்கள் மேலே மனதுருகுகிறார், கரிசனை கொள்கிறார், அவர் பேர் பரிதாபப்படுகிறார், எல்லாரையும் ஆண்டவர் சுகப்படுத்துகின்றார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இங்கே ஆண்டவர் அங்கே அவர் வந்து சொல்கிறார், அவங்க அப்பா வந்து சொல்கிறார், ஐயா கொண்டு வந்தேன், ஆனால் உங்கள் சீஷர்களால் முடியவில்லை. ஸோ தே ஹேவ் ஆல்சோ சம் டிசபிலிட்டி. என்னதான் சீஷர்களாக இருந்தாலும், இல்லை என்னதான் ஆண்டவரோடு கூட படுத்து உறங்கி சாப்பிட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் சில டிசபிலிட்டிஸ் இருந்திருக்கிறது. அது இங்கே நிரூபணமாயிருக்கு. ஆகவே ஏதோ கடவுளுடையத்திலிருந்து வந்தவங்க, பரலோகத்திலிருந்து குதிச்சவங்க, ஆக அவர்களுக்கும் சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. டிசபிலிட்டி, எங்களால் முடியவில்லை. ஏன் முடியவில்லை பின்னால சொல்றான், ஏன் முடியவில்லை. ஆண்டவர் கேட்கிறாரு, ஒரு குழந்தை பருவத்திலேருந்து ஒரு வருகிறது, சரி கொண்டாங்கன்னு அதை அதட்டுறாரு, ஓடி போகுது. அப்புறம் சீஷர்கள் தனித்து வந்து, மார்க் ரொம்ப அழகா இருக்கு, தனித்து வந்து ஏன் எங்களால் இயலாமற் போயிற்று. ஆண்டவர் சொல்றார், இப்படிப்பட்ட பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேறு விதத்தினாலும் போகாது. இங்கே பிசாசு கிடையாது, அது சந்திரரோகி, இது பிசாசு கிடையாது. பிசாசு பிடித்தவர்கள் வேறு. அதான் மத்திய டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டி இருக்கிறாரு. என்னன்னா, நீங்க காமன் டிரான்ஸ்லேஷன் வச்சீங்கன்னா தெரியும், இந்த வசனம் எந்த வசனம், இவ்வகை பிசாசு, இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் அன்றி வேறு விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்ற வசனம் சில முக்கியமான கிரீக் இதுல வந்து காணப்படவில்லை. இவன் மத்திய இன்க்ளூட் பண்றார், மத்திய இந்த சேர்க்கிறார்.
அப்ப இவருடைய இயலாமைக்கு ஒரு விளக்கம் கொடுக்கின்றார். அப்ப உங்களுடைய அவிசுவாசம், உங்களுடைய ஜெபத்தின் குறைபாடு. கிறிஸ்தவர்களாக நம்மிடத்திலும் சில பிசாசுகள் இன்றைக்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. சாதி என்கிற பிசாசு, வரதட்சணை என்கின்ற பிசாசு, லிட்ரேட் இல்லிட்ரேட், நாங்களாம் படித்தவங்க, நாங்களாம் ஹைலி இன்டெலெக்சுவல், நாங்களாம் ரொம்ப அறிவாளி, அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது என்று அப்படிப்பட்ட சில பிசாசுகள் நம்மை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. பதவி மோகம், சீட் அது சிலரை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. விட முடியல, சீட்டை விட முடியல. இதெல்லாம் ஒரு என்ன சொல்றது, அவங்க தெரியாம செய்யறாங்களா தெரிஞ்சு செய்யறாங்களான்னு தெரியல. அதுதான் லூனாட்டிக்னு சொல்றோம் இல்லையா, பிஹேவ்ஸ் இன் a stupid way. the lunatic political leaders, lunatic religious leader, lunatic so and so pastor, lunatic so and so சபையார், போட்டுக்கிட்டே போகலாம். ஆக இத்தகைய காரியங்கள் நம்மை விட்டு போக வேண்டும் என்றால் நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஸ்டீஃபன் ஹாக்கிங், ஃபேமஸ் மேன், 20 வயசுல 24 வயசுலையோ பேரலிட்டிக், வீல் சேரில் உட்கார்ந்தவர், சாகிற வரைக்கும் வீல் சேர் தான். கிட்டத்தட்ட 50 வருஷம் 60 வருஷம் வீல் சேர்லேயே உட்கார்ந்து வாழ்க்கையை கழிச்சுட்டு போனார். ஸ்டீஃபன் ஹாக்கிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட், எ பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் என்கின்ற ஒரு பத்திரிகையை அவர் எழுதினார், புத்தகத்தை எழுதினார். 247 வாரங்கள் கின்னஸ் ரெக்கார்டில் அதை முறியடிக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஆக அதிக விற்பனையான புத்தகம் எ பிரீஃப் டைம், எ பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம். ஆக்ஸ்போர்டில் பிறந்தவர். 20 வயதிலே பட்டப்படிப்பை முடித்து 24 வயதிலே முனைவர் பட்டத்தை முடித்தார். ஆக முனைவர் பட்டத்தை முடிக்கிறதுக்கும் அவர் டிசேபிள் ஆகிறதுக்கும் சரியான ஒரு 24 வயதிலிருந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் அல்லது 60 ஆண்டுகள் அவர் வீல் சேர்லே உட்கார்ந்து வாழ்க்கையை முடித்து விட்டார். அவர் சொல்றார் பாருங்க, மை அட்வைஸ் டு அதர் டிசேபிள்டு பீப்புள் would be concentrate on things. Your disability doesn't prevent you doing well and don't doing well. உன்னுடைய அதை குறித்து நீ கவலைப்படாதே. அதை தாண்டி கடவுள் உனக்கு சில திறமைகளை கொடுத்திருக்கிற, அதிலே நீ கான்சென்ட்ரேட் பண்ணு. உன்னால எதை சாதிக்க முடியும் என்று நினைக்கிற அதில் உன்னுடைய நாட்டத்தை நீ செலுத்து. Don't regret the things it interferes with. சில தடங்கல்கள், சில தடைக்கற்கள், சில இடையூறுகள் உனக்கு வந்து கொண்டுதான் இருக்கும், அதை பொருட்படுத்தாதே. Don't be disabled in spirit. அது ஆவிக்குரிய நிலைமை. ஆவிக்குரிய நிலைமையிலிருந்து நீ அதை குறித்து நீ தாழ்வாக கருதாதே, அல்ல அதை குறைவாக எண்ணாதே. Don't be disabled in spirit as well as physically. கடவுள் உன்னோடு இருக்கிறார். God is with you. God is always with you. கடவுள் எப்போதும் உன்னோடு கூட இருக்கிறார். ஆகவே கிறிஸ்தவ அடியவர்களாக நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மாற்றுத்திறனாளிகளை குறித்த கரிசனை, அந்த உள்ளுணர்வு அந்த சீஷர்களுக்கு ஏற்படுவது போல நமக்கும் அது ஏற்பட வேண்டும். அவர்களை தரைக்குறைவாக பேசுவது, கெட்ட வார்த்தையினாலே திட்டுவது, கேவலமாக அவர்களை பார்ப்பது, இதை நாம் அறவே விட்டு ஒழிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். கூடுமானவரை மாற்றினான் நவலத்துலா அவங்க சொன்ன மாதிரி கூடுமானவரை இந்த உள்ளுணர்வோடு அவருடைய முன்னேற்றத்திற்காக நாம் செயல்பட அழைக்கப்படுகிறோம். Rocklet, never ignore somebody with a disability. You don't realize how much they can inspire you. அவர்களை ஒதுக்கிடாதீங்க, ஒதுக்கி தள்ளாதீர்கள், புறக்கணிக்காதீர்கள். அவர்கள் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுப்பார்கள். ஆக அவர்களை விட ஆண்டவர் என்னை எத்தனையோ மடங்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார்.
பாருங்க, அவன் அடுத்தவனை டிபெண்ட் பண்ணியிருக்கிறான். ஆனால் அப்படி இல்லாமல் கடவுளை அவனை எவ்வளவோ மேன்மையாக வைத்திருக்கிறார் என்கின்ற ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு ஏற்படும். ஆக அத்தகைய காரியத்திலே நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். எனவே கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, மாற்றுத்திறனாளி குறித்த இந்த கரிசனையும் அக்கறையும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவை. தனிப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல, திருச்சபைகளுக்கும் நமக்கு தேவை. திருச்சபையினர் ஆகிய நமக்கும் அது தேவை. திருச்சபை ஒரு குடும்பம், நம்ம எல்லோரும் திருச்சபையில் அங்கத்தினர்கள். ஆக அந்த மக்களுடைய வாழ்க்கை விடியலுக்காக நாம் என்ன செய்திருக்கின்றோம்? ஈவன் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஆர் ஆல்சோ வித் சம் கைண்ட் ஆஃப் டிசேபிள். அவங்க இல்லைன்னா தான் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க நல்லா இருந்தாங்க, அவங்க ஏன் பிச்சை எடுக்க போகிறாங்க? அவளை ஏளமாக பார்ப்பதும், ஒதுக்கி தள்ளுவதும், உதாசீனப்படுத்துவதும் நாம் செய்வோம் என்றால் அது ஆண்டவரை புறக்கணித்து தள்ளினதற் போல, ஆண்டவரை உதாசீனப்படுத்துவது போல, ஆண்டவர் நமக்கு வேண்டாம் என்று சொல்வதை போல. ஆகவே ஆண்டவர் எவ்வளவு அந்த மக்கள் மீது கரிசனை கொண்டாரோ, அந்த மாற்றுத்திறனாளியோடு அந்த திறனோடு அவர் கூட படைத்தாரோ, அதே போல நாமும் ஆண்டவர் மோசேக்கு சொல்வது போல நமக்கு இன்றைக்கு சொல்லுகின்றார். நாம் அவர்களிடத்தில் ஒரு அன்பையும் கரிசனையும் மனிதநேயத்தையும் நாம் அவளை காண்பித்து கூடுமானவரை நம்மளை இயன்ற உதவி அவளுக்கு செய்து கிறிஸ்துவின் அன்பை அவளிடத்தில் நாம் வெளிப்படுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு நல்ல அழகான பாடல் இருக்குது, நீங்கள் அப்புறம் போய் பாருங்கள். இந்த சிறியவர்கள் யாரோ நம் கண்முன் இருப்பார் என்கின்ற ஒரு பாடல். இல்லை அதில் தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் டபுள் PhD வாங்கின ஒரு விஷுவலி சேலஞ்சர் பாருங்க. விஷுவலி சேலஞ்சரு 2 முனைவர் பட்டம் வாங்கி அவர் எழுதின பாடல். கண்கள் இருந்தும் கால்கள் இருந்தும் சிந்தை இழந்தும் பலர் வாழ்கின்றனர், மன்னவன் இயேசு அங்கிருப்பதை நீ அறியாமல் இருப்பது என்ன. ஆக அவரிடத்திலும் ஆண்டவர் இருக்கின்றார். ஆக ஆண்டவர் ஒவ்வொரு மாற்றுத்திறனாளையும் நாம் காணும் பொழுது கர்த்தருடைய சாயலை அவரிடத்தில் நாம் காண வேண்டும், ஆண்டவரை அவரிடத்திலே நாம் காண வேண்டும். அப்பொழுது அந்த உள்ளுணர்வு நாம் ஏற்படும் பொழுது நம்மால் இயன்ற காரியங்களை அவர்களுக்கு நாம் செய்ய முடியும். திருச்சபையாக, குடும்பமாக, தனிநபராக செய்து ஆண்டு அன்பை நாம் வெளிப்படுத்துவதாமாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளையும் இதை கேட்டுக்கொண்டு யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஞானஸ்நானம் பெற வந்திருக்கின்ற சகோதரர் தயவுசெய்து முன்னாலே வரும்படியாக அன்புடன் அழைக்கின்றேன். அவருடைய ஞான பெற்றோர் ஜெபம் செய்வோம். இஸ்ரவேலரின் மேய்ப்பராகிய எல்லாம் வல்ல கடவுளே, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை விடுவித்து அவர்களோடு உறுதியான உடன்படிக்கை செய்தீர். உம்முடைய நிறைவான இரக்கத்தை உமது மந்தின் மேல் பொழிந்தருளி உம்முடைய திவ்ய சுதந்திரத்திற்குள் ஞானஸ்நானத்தின் மூலமாக சேர்க்கப்பட போகின்ற இந்த சகோதரனை உமது கிருபையின் உடன்படிக்கை மூலமாய் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கியருளும். இந்த சகோதரர் உம்முடைய திருமைந்தனும் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவில் தேவரீர் எங்களுக்கு அருளி செய்த நித்திய ஜீவனின் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மோடும் தூய ஆவியோடும் ஒரே கடவுளாக என்றென்றும் வீற்றிருந்து அரசாளுகிற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்
உம்மை தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துக்குள்ளான உடன் ஊழியர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கட்டளையின்படி இந்த சகோதரர் கிறிஸ்துவின் உறுப்பினராகவும் கடவுளின் பிள்ளையாகவும் விண்ணரசின் சுதந்திரராகவும் இவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்க நாம் சம்மதித்திருக்கிறோம். ஆதலால் நமது ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை கேட்போம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திற்குள்ளாக அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். ஒருவன் தண்ணீராலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் கடவுள் ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான். ஞானஸ்நானத்தை குறித்து அப்போஸ்தலர் கூறிய திருவசனத்தையும் கேட்போம். நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றுள்ளோம். ஆகவே பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி ஞானஸ்நானத்தின் மூலமாய் அவரோடு மரணத்திற்குள்ளாக அடக்கம் பண்ணப்பட்டோம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றோம். ஒரே ஆவியில் தாகம் தீர்க்கப்பட்டோம். அன்பு சகோதரர்களே, நீங்கள் இப்பொழுது ஞானஸ்நானம் பெற வந்திருக்கிறபடியினாலே நாங்கள் உங்களிடம் கேட்கின்ற கேள்விகளுக்கு கடவுளுக்கு முன்பாகவும் இந்த திருச்சபைக்கு முன்பாகவும் உண்மையாக மறுமொழி சொல்லும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய ஒரே கடவுளை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இவ்வுலகத்தின் பெருமை, வீண் ஆடம்பரம், மாமிச இச்சை போன்ற அனைத்தையும் நீங்கள் வெறுத்து விடுகின்றீர்களா? தூய்மைக்கேடு, சண்டை போடுதல் முதலான மாம்சத்திற்குரிய பாவங்களை நீங்கள் விட்டு விடுகிறீர்களா? தென்னிந்திய திருச்சபையின் போதனையும் அதன் வழிபாட்டு முறையும் உண்மையானதென்று நீங்கள் அறிக்கை செய்கின்றீர்களா? தென்னிந்திய திருச்சபையின் சட்டத்திட்டங்களுக்கும் இதனுடைய ஆட்சிக்குழுவுக்கும் உட்பட்டு நீங்கள் நடப்பீர் என்று வாக்குறுதி அளிக்கிறீர்களா? அப்படியானால் நாம் இந்த சகோதரரோடு நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கின்ற வண்ணமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிகைக்கு உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தியின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தளினார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவாகி தந்த விசுவாசத்தை வீட்டிருக்கிறார். உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். உருவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் ஒழுக்குதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்திலே மரணம் பரிந்தும் நிலைத்திருக்க தூய ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். சபையா தயவுசெய்து உட்காரவும். ஜெபம் செய்வோம். முழங்கால் போடுங்க. எல்லாவற்றையும் படைத்து தண்ணீரை எங்களுக்கு அருளி செய்த ஆண்டவரே, பரமபிதாவே, நீ துதிக்கப்படத்தக்கவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, கடவுளின் ஒரே திருமைந்தனே, யோர்தான் என்னும் ஆற்றில் ஞானஸ்நானம் பெற்று மரித்து உயிரோடு எழுந்தவரே, நீர் துதிக்கப்படத்தக்கவர். ஆண்டவரே, தூய ஆவியே, இயேசு கிறிஸ்துவின் மேலும் திருச்சபையின் மேலும் இறங்கியவரே, நீர் துதிக்கப்படத்தக்கவர். ஆண்டவரே, முது திருத்துவ நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற எங்களோடு பிரசன்னமாகும். பாவத்தை கழுவி சுத்திகரிப்பதை இந்த தண்ணீர் காட்டவும், இதில் ஞானஸ்நானம் பெறப்போகின்ற இந்த சகோதரர் மறுபடியும் பிறந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள இந்த தண்ணீரையும் இவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். இவர் ஒரே ஆவியில் ஒரே சரீரத்திற்குள் ஞானஸ்நானம் பெற்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் விசுவாசிகளுமான முது ஜனத்தோடு என்றைக்கும் நிலைத்திருக்க இவருக்கு உடைய தூய ஆவியை கொடுத்தருளும். கிறிஸ்துவின் மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும் அவரோடு ஐக்கியப்பட்டு பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி இவருக்கு உடைய தூய ஆவியை ஒத்தாசையை புரிந்தருளும். இவர் பழைய மனிதனை களைந்து போட்டு
கிறிஸ்துவில் புதிய படைப்பாகும்படி இவரை நீர் ஆசீர்வதித்தருளும். இருளிலிருந்து ஒளிக்குள்ளும் சாவிலிருந்து நிலையான வாழ்வுக்குள்ளும் இவரை நீரே வழிநடத்தி அருளும். இவை எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகுந்த தாழ்மையோடு கெஞ்சி கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமீன். விகாஷ், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், ஆமீன். கிறிஸ்துவின் மந்தியாக திருச்சபையில் நீ சேர்த்துக் கொள்ளப்பட்ட அடையாளமாக பரிசுத்த சிலுவின் அடையாளத்தை உன்னுடைய நெற்றியிலே வரைகிறேன். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தை நீ அறிக்கையிட ஒருபோதும் வெட்கப்படாமல் உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவின் உண்மையான தொண்டராக நிலைத்திருப்பாயாக, ஆமீன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உனக்கு சமாதானம் தந்திருவாராக, ஆமீன். எழுந்திருங்க. ரைட். இப்பொழுது திருச்சபையின் அறிவிப்பில் நம்முடைய செயலர்கள் நமக்கு அறிவிப்பார்கள். கர்த்தருக்குள் அன்பான திருச்சபை மக்களே, வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பான சமாதானத்தையும் வாழ்த்துதலையும் கூறிக்கொள்கிறேன். இந்த ஆராதனையில் நீங்கள் படைக்க விரும்பும் காணிக்கைகள் மற்றும் மாத சந்தா உரைகள், உங்களது ஜப விண்ணப்பங்கள் ஏதாவது இருப்பின் இப்பொழுது முடிவு பாடல் பாடும் பொழுது நீங்கள் முன்னே வந்து இந்த ஆல்டர் முன்பு நின்று ஆயிரத்தில் ஆசீர்வாதம் பெற்று செல்லலாம் மற்றும் உங்கள் காணிக்கைகளை அங்கே படைக்கலாம். திடப்படுத்தல் பயிற்சி வகுப்பு பிள்ளைகளுக்கு அவர்களை தயாராகும்படி இருக்கிற பெற்றோர்கள் சில காரணங்களுக்காக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் இந்த பயிற்சி வகுப்பு நடைபெறாது. ஆனால் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டான அந்த பயிற்சி வகுப்பில் உண்டான பாடங்களை ஆயர் அவர்கள் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு தந்து விடுவார். தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஊக்கப்படுத்தி அதை பார்க்கும்படி செய்தரல வேண்டுகிறோம். விசேஷமாக கடந்த ஞாயிறன்று இந்த நேரடி ஆயருடன் இணைந்து அது வகுப்பில் நடைபெற்றது. பரவாயில்லை, வந்த பிள்ளைகள் நன்றாக பதில் சொன்னார்கள். அவர்களுடைய சந்தேகங்களை கேட்டார்கள். நீங்கள் நன்றாக தயார்படுத்தியிருக்கிறீர்கள். ஆனால் மொத்தமாக பெயர் கொடுத்த பிள்ளைகளே பாதி பேர் தான் வந்தாங்க. சில பேர் நியாயமான காரணங்களால் வர இயலவில்லை. சில பேர் தெரியாது என்றே சொல்கிறார்கள். இந்த ஆலயத்தில் வாரம் வாரம் சில நற்செய்திகள், சில செய்திகள்லாம் வருது. அதெல்லாம் பெற்றோர்கள் மட்டும் பார்க்குறீங்க. ஒரு பர்த்டே கிரீட்டிங்ஸ் போட்டால் உடனே தம்ஸ் அப் போடுறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. ஆனால் ஆலயத்தில் முக்கியமான நிகழ்ச்சியை வந்து நீங்கள் பார்த்து அந்த பெற்றோர், எனக்கு அம்மா சொல்லலை, எனக்கு தெரியாது, என்கிட்ட செல்லு இல்லை, அம்மா கிட்ட தான் இருக்குது. சாரி, தயவுசெய்து இதெல்லாம் கொஞ்சம் ஊக்கப்படுத்துங்க. உங்கள் பிள்ளைகளை ஆயரவர்கள் நிறைய தடவை இதை பற்றி பேசியிருக்கிறார். பிள்ளைகளை எப்படி நீங்கள் இது பண்ணணும்னு தயவுசெய்து அவர்களை தயார் செய்து இதுக்கு அடுத்த வருகிற வாரத்திலிருந்து நேரடியாக ஆயர் அவர்கள் இந்த வகுப்புகளை நடத்துவார்கள். இந்த ஆலய ஆராதனை முடிந்தவுடன் உங்களுக்காக ஒரு சிற்றுண்டி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக அரேஞ்ச் செய்தவர்கள்
திரு ஜோசப் தாஸ் கிறிஸ்டி குடும்பத்தினர்கள், நீங்களும் இது போன்ற ஆலய ஆராதனை வழிபாடு, அதாவது ஈவினிங் சர்வீஸ் நடக்கும் பொழுது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் இது போன்ற சிற்றுண்டியோ அல்லது ஸ்நாக்ஸ், டீ அந்த மாதிரி உங்கள் விருப்பத்திற்கேற்ப நீங்கள் ஒழுங்கு செய்யலாம். அதை நீங்கள் முன்கூட்டியே இங்கே ஆலயத்தில் பொறுப்பாளர்களிடம் தெரிவித்தீர்கள் என்றால் அதை ஒழுங்கு செய்வதற்கு வசதியாக இருக்கும். இப்பொழுது கூட ஆராதனை முடிந்ததும் நீங்கள் தயவு செய்து அந்த பாரிஸ் ஹாலில் உட்காந்து சாப்பிடுங்க. உங்கள் உணவு தட்டை தயவு செய்து ஆலயத்தில் எடுத்துகிட்டு வராதிங்க. கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பெஞ்சுங்களும் இருக்குது. தயவு செய்து அங்கே உட்கார்ந்து உண்ணும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் பிறந்தநாள் காணும் நம் திருச்சபை அங்கத்தினர்கள், அதாவது 7ஆம் தேதி நாளிலிருந்து 13ஆம் தேதி வரை பிறந்த நாளையும் திருமண நாட்களை காண்பவர்களை இப்பொழுது நான் வாசிக்கிறேன். 7ஆம் தேதி மிஸ் ஜெசிகா எனேஸ், டாக்டர் ஆஃப் மிஸ்டர் வினோத்குமார். 7ஆம் தேதி மிஸ்ஸஸ் தெரேசா சாம்சன், ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் லேட் சாம்சன். 10ஆம் தேதி மிஸ்ஸஸ் ரேச்சல் வட்சலா, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் சாமுவேல் பாஸ்கரன். 12ஆம் தேதி மிஸ்டர் நவோமி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் வில்லியம் இயேசுபாதம். 13ஆம் தேதி மிஸ்டர் டி சிம்சன், மிஸ்டர் வசந்தி ராணி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் டி சிம்சன். திருமண நாட்களை காண்பவர்கள் 11ஆம் தேதி மிஸ்டர் ஜெயம் இ புஷ்பராஜா, மிஸ்டர் ஜான்சி ராணி. திருமண நாட்களையும் பிறந்த நாட்களையும் காணும் இவர்களை திருச்சபையாக வாழ்த்துகிறோம். ஆமேன். செயலர்கள் சொன்னது போல நாங்கள் குடும்பமாக சனிக்கிழமை குடும்ப விஷயமாக வெளியூர் செல்கிறோம். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை அந்த கான்ஃபர்மேஷன் கிளாஸு சனிக்கிழமை அது ஆன்லைன் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பப்படும். அப்போது பெண்கள் ஐக்கிய சங்கம் சனிக்கிழமை வைப்பதாக சொல்லியிருந்தார்கள். ஆக அதுவும் ரத்து செய்யப்படுகிறது. வேறு ஒரு நாள் பெண்கள் ஐக்கிய சங்கம் உங்களுக்கு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பேராயத்திலிருந்து வந்திருக்கின்ற ஒரு சுற்றறிக்கை, கேண்டிடேட்ஸ் ஃபார் பாஸ்டரல் மினிஸ்ட்ரி, ஆயர் படிப்புக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. பேராயத்திலிருந்து அந்த விண்ணப்ப படிவத்தினை நீங்கள் பெற்று அதை பூர்த்தி செய்து கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நம்முடைய ஆலயத்திலிருந்து ரெவரண்ட் எஸ்பி பாஸ்கர் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பினால் அதற்கு பிறகு யாருமே ஊழியத்திற்கு அனுப்பப்படவில்லை. ஒரு சில இடத்துல இந்த காரியத்தை குறித்து நான் ஒரு கரிசனையாக பகிர்ந்து கொண்டேன். யாராவது கட்டாயம் உங்களுடைய பிள்ளைகளை ஆயர் படிப்புக்கு நீங்கள் அனுப்புங்கள். என்ன ஒன்று, இதில் இந்த சர்க்குலர் இந்த சுற்றறிக்கையில் அந்த ஏஜ் லிமிட் பற்றி விவரம் இல்லை. பல விஷயங்கள் இதில் இல்லை. ஏஜ் லிமிட் பற்றி இல்லை. இந்த காஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் அது எவ்வளோன்றது விஷயம் இல்லை. எத்தனை வருஷம் மெட்ராஸ் டயசிஸில் மெம்பர்ஷிப் இருக்கணும் அந்த விவரம் இதில் இல்லை. மெடிக்கல் ஃபிட்னஸ் தேவையா தேவையில்லையா என்ற விவரம் இதில் இல்லை. ஊழிய அனுபவம் வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு இதில் நாங்கள் செலக்ட் ஆகும்போது இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. எத்தனை வருஷம் நீங்கள் சிஎஸ்சியில் இருக்கிறீங்க, எத்தனை வருஷம் இந்த பாஸ்டேட்டில் இருக்கிறீங்க, வயசு என்ன, அது மாதிரி பிறகு இந்த வேற எங்கன்னா ஊழியம் செஞ்சுருக்கிறீங்களா, கிராமப்புறங்களில் ஊழியம் செஞ்சுருக்கிறீங்களா, உங்களை அப்படி ஊழியம் செஞ்சாங்க உங்களை அனுப்புனது யார்? ஒரு ஆயர் பேர் சொல்ல விரும்பல, ஒரு பாஸ்டருடைய பையன் பிடி அப்ளை பண்ணியிருந்தான். எல்லாம் இன்டர்வியூவில் இப்போ பிஷப்போட இன்டர்வியூ நடக்குது. முடிவில் கடைசியில் கேட்குறாங்க, உங்களுக்கு ரோல் மாடல் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. அவன் எமில் ஜபல் சிங் சொல்லிட்டுக்கிறான். யூ ஆர் அன்ஃபிட்னு அனுப்பிச்சிட்டாங்க. திருச்சபைக்கு விரோதமாக செயல்படுகின்ற யார் பேரும் சொல்லிடாதீங்க. இமிடியேட்லி யூ வில் பி டிஸ்குவாலிஃபைடு. ஒரு அசரியா பிஷப் பேரை சொல்லியிருக்கலாம், இல்லை நம்ம சிஎஸ்சியில் இருக்கிற கிரேட் லீடர்ஸ் யாரும் ஒரு லெஸ்லி நியூபியன் பேரை சொல்லியிருக்கலாம். எமில் ஜபல் சிங்னும் இவர் அன்ஃபிட்னு வெளியே அடுத்த செகண்ட் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அதாவது இன்டர்வியூ எப்படி பண்ணுவாங்கன்றதை கொஞ்சம் கேளுங்க, மற்றவங்ககிட்ட கேளுங்க. ஓகே, ஊழிய அனுபவம். ஏன்னா அந்த பையன் அந்த மாதிரி அவங்களோட க்ளோஸ் கான்டாக்டு
போய் இருதயத்தின் நிறைவே வாய் பேசும். அவன் உண்மையை சொல்லிட்டு இருக்கிறான். இந்த காலத்தில் பொய் சொன்னாதான் நமக்கு எல்லாமே நடக்கும். அதை தெரிஞ்சுங்க. ரைட்டா? உன்னுடைய கணக்கு சீட்டை வாங்கி 80 என்று எழுது. அந்த மாதிரி எழுத தெரியணும். அப்போ தான் பழைக்க முடியும். ஏன் உனக்கு கணக்கு சீட்டை வாங்கி 50 என்று எழுது. 100 குடம் எண்ணெய்ன்றவன 80 எழுதுறா. 100 மூட்டை அரிசின்றதை நீ 50 எழுது. அதுக்கு தான் இந்த காலத்தில் மதிப்பு. உண்மையை சொன்னால யூ வில் பி டிஸ்குவாலிஃபைட். ரைட்? திருமண மாணவர்கள் அங்கே நாங்கள் படிக்கும்போது திருமண மாணவர்கள் அப்ளை பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்ற ஒரு இது இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு விவரம் இதில் இல்லை. இதை அனுப்பினவர் சாப்ளின், பிஷப் சாப்ளின் தான் அனுப்பிச்சிருக்கிறார். அவர்கிட்ட கேட்டாக்கா பிஷப் எனக்கு என்ன சொன்னாரோ அதை தான் அனுப்பிச்சிக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது விவரம்னாக்கா யார்கிட்ட கேட்டுங்க? பிஷப்கிட்ட கேட்டுங்க, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு கை கழுவிட்டார். ரைட். இந்த மாதிரி விவரங்கள்லாம் வேண்டும் என்றால் நீங்கள் பேராயரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ரைட். கல்லூரியில் தங்கி படிக்க குடும்பத்துடன் போக வேண்டுமா அல்லது போகக்கூடாதா? சில கட்டாயப்படுத்தவங்க ஃபேமிலியாக தங்கி இருக்கணும்னு சொல்ல. நான் படிக்கும் போதெல்லாம் நீ கல்யாணம் ஆச்சுனாக்கா ஃபேமிலி இங்கே இருக்கணும். அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், கட்டாயம். இல்லைனாக்கா யூ வில் நாட் பி அலவுடு. நான் பொண்டாட்டியை பார்க்க போகிறேன், நீ வார வாரம் வந்துக்கினே இருப்பான். இதான் நடந்துருக்குது. நாங்கள் படிக்கும்போது நடந்துருக்கு. ஒய்ஃபையும் பிள்ளையும் பார்க்கணும், நான் போகிறேன்னு வீக்கெண்டுக்கு வந்துடுவார். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வந்துடுவார். அதுக்கப்புறம் திங்கக்கிழமை காலை தான் அங்கே வருவார், மதுரைக்கு வருவார். இப்படியெல்லாம் சில கட்டுப்பாடுகள் இருந்தது. இதை பற்றி எந்த விவரமும் இல்லை. நோட்டீஸ் போர்டில் போட்டுறேன், பார்த்துருங்க. 19ஆம் தேதி உள்ள வாஞ்சி உள்ளவர்கள் நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாக்கா நாங்கள் பாஸ்டேட் கமிட்டி உட்காந்து உங்களை டெஸ்ட் பண்ணுவோம், செக் பண்ணுவோம். உங்களை ரிட்டன் டெஸ்ட்டு வைப்போம். அதில் நீங்கள் பாஸ் பண்ணணும். நீங்கள் எஸ்பி பாஸ்கரை எப்படி அடிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் கட்டாயம் டெஸ்ட்டு வைப்பேன். அதில் பாஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களை அனுப்புவோம். இல்லைனாங்க இல்லை, கிடையவே கிடையாது. ரைட்டா? எப்படி நான் கான்ஃபர்மேஷன் ஸ்டூடெண்ட்டை ட்ரில் வாங்குறனோ அந்த மாதிரி பிஷப் கேள்வி கேட்பார், நீ பதில் சொன்னீங்கன்னா தான் உனக்கு அங்கே கான்ஃபர்மேஷன், இல்லைனாக்கா உன்னை வெளியே துரத்திடுவார் சொல்லிட்டேன். அதனால் பி கேர்ஃபுல். ஓகே. இந்த தகவல் அறிக்கை அந்த பலகையில் உங்களுக்கு போடுகிறோம், அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். வேறு ஏதாவது விவரம் வேணுனாக்கா நீங்கள் நேராக பிஷப்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுங்க. மீண்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு மாட்சிமை உண்டாக நாம் மறுபடியும் எழுந்து நின்று 153ஆம் கீர்த்தனையை பாடுவோம். இயேசுவே கிருபாசனபதியே கேட்ட இழிஞன் என்னை மீட்டருள், இயேசுவே கிருபாசனபதி. அப்படி காணிக்கைகளை கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போம். Yes.
ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணமாக இருக்கிற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் படைத்திருக்கிற காணிக்கைகளை முடித்திருக்கிறதில் அர்ப்பணிக்கின்றோம். இந்த உலகத்திலே உழைப்பதற்கு உழைப்பையும் அதன் வழியாக ஒரு வருமானத்தை எங்களுக்கு நீர் கொடுத்து எங்கள் குடும்பங்களை நாங்கள் காப்பாற்றவும், உங்களுடைய நாமத்தின் மகிமைக்கு நாங்கள் காணிக்கை கொடுக்கவும், எங்களால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்யவும் இம்மட்டும் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்திருக்கிறவைக்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த உள்ளத்தோடு எந்த நோக்கத்தோடு இந்த காணிக்கைகளை மக்கள் படைத்திருக்கணும் என்பதை நீர் ஒருவர் மாத்திரமே அறிந்திருக்கின்றீர். ஆமாண்டவரே, இந்த காணிக்கைகளை நம்முடைய திருநாமத்தின் மகிமைக்காய், திருச்சபையின் வளர்ச்சிக்காய், ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காய் நாங்கள் பயன்படுத்தும்படியாக நீர் கிருபை தாரும். விசேஷமாக இந்த நாளில் இந்த வாரத்திலும் தங்களுடைய இனிமையான பிறநாளை காணுகின்ற அன்பு பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். தாயின் கர்ப்பத்திலே உருவான நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பாராட்டி வருகின்ற சகல ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோதனை செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டையும் கடந்து வரும்படியாக கர்த்தர் பாராட்டின நம்முடைய மகத்தான ஈவுகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக அன்பு சகோதரர் திரு ஜோசப் அவர்களுக்காக நன்றி பாராட்டுகிறோம். கர்த்தாவை மேலும் ஒரு புதிய வருஷத்தை மகளுடைய ஆயுசு காலத்தில் நீ கொண்டு தந்திருக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த புதிய ஆண்டு அருமை சகோதரனுக்கும் பிறநாளுக்காரர்கள் எல்லாருக்கும் மிகுந்த ஆசீர்வாத நீரை கிருபை தாரும். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற வேத வாக்கியத்தின்படி அன்பு சகோதரனையும் மற்ற பிறநாள் காணுகின்ற யாரையும் நீர் ஆசீர்வதித்து எல்லா நன்மையினாலும் கிருபினாலும் முடிசூட்டும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். என் ஜீவனுள்ள நாட்களில் நன்மையின் கிருபையினை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்ற வண்ணமாக ஆண்டவரே, அருமை பிள்ளைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கவும், உடைய நாமத்தை மைமைப்படுத்தும் சாட்சியாக வாழ்த்துக்கதாக கிருபை தாரும். அனைவருக்கும் நல்ல சரீர சுகம் பல ஜீவனை கொடுத்து நீடித்த ஆசை நாட்களில் நம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். போக்கிலும் வரத்திலும் நீரைய துணையாக பாதுகாத்துக் கொள்ளும். இதே போல அநேக பிறநாளை தம்முடைய வாழ்விலை கண்டு ஆண்டவரை உங்கள் சாட்சியாக வாழும்படியாய் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவரே உங்களுடைய திருக்கத்திலே நீங்கள் அரவணைத்து ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். தேவைகளை கர்த்தர் சந்தியும். போக்கில வரத்திலும் நீரே துணையாக பாதுகாத்துக் கொள்ளும். அதுபோல் ஆண்டவரே, திருமண நாளை ஆசிரிக்கின்ற அன்பு தம்பதிகளுக்காக ஸ்தோத்திரம். இல்லற வாழ்க்கையிலே அருமை தம்பதிகளை எடுத்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நீர் பாராட்டி வருகின்ற அனைத்து ஆசீர்வாதங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று 122ஆம் சங்கத்தில் நாங்கள் காணுகின்ற அனைத்து ஆசீர்வாதங்களையும் அருமை தம்பதிகளுக்கு நீ தொடர்ந்து கொடுத்து தங்கள் வாழ்நாள் முழுதும் அன்பில் நிலைத்திருக்க நேர கிருபை தாரும். தங்கள் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக முன்னேற்றத்திற்காக எடுத்துக்கொள்ளுகின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ண ஜெபிக்கின்றோம். வீட்டின் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், போக்கில வரத்திலும் நீரை துணையாக பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரை தொடர்ந்து கர்த்தாவே, இதே போல அநேக திருமண நாளை தங்களுடைய வாழ்விலை கண்டு சாட்சியாக வாழ்த்துக்கதாக கிருபை தாரும். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல ஆண்டவரை குடும்பமாய் சேவிக்கக்கூடிய ஆவிக்குரிய அனுக்கிரகத்தை நீ கட்டளையிடுவீராக. அன்பு சகோதரர் திரு ஜெயம் புஷ்பராஜ் அவர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய பணியிலே நீர் கொடுத்திருக்கிற எல்லா உயர்வுகளுக்காக மேன்மைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். அனைவரும் நீர் அவரோடு கூட இருந்தருளும். ஆண்டவரே கர்த்தாவே, தன்னை நாடி வருகின்ற எல்லா மக்களுக்கும் சிறப்பாக சேவை செய்யக்கூடிய மேலான கிருபைகளை நீர் தந்திர வேண்டும் நாங்கள் செபிக்கின்றோம். அவருடைய துணைவியாரையும் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். தொடர்ந்து முடிய அருமையின் கருத்தினாலே முடிவடைந்து பாதுகாத்துக் கொள்ளும். அவர் மென்மேலும் பல உயர்வுகளை பெற்று சிறந்த ஒரு வழக்கறிஞராய் தன்னுடைய பணிகளை மேற்கொள்ள நீரை கிருபை தாரும். ஆண்டவரே, யாரார் தங்களுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்கள் எல்லாரையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம். தொடர்ந்து அனைவரை கர்த்தர் ஆசீர்வதியும். அருமை பிள்ளைகள் செலுத்துகின்ற தோற்ற காணிக்கைகளை தேவரே தவை அங்கீகரித்து பெருக்கமான ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடுவீராக. உமக்கு துதி நன்மை உண்டாகட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென். ஜெபம் செய்வோம். எல்லா துதி ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரராக இருக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாளில் எப்படிப்பட்ட ஆடனை கலந்து கொள்ள முடியாய் கர்த்தர் செய்தவைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைவரையும் நீ தனித்தனியாய் பேர்பராய் கர்த்தர் ஆசீர்வாதத்திலும் காணொலி காட்சி வழியாக பார்க்க இருக்கின்ற பிள்ளைகளையும் ஆண்டவரை விசேஷ ஆசீர்வாதங்களை கட்டளை ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் திருச்சபைக்காக சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். திருச்சபை ஆண்டவரை 160 ஆண்டுகளை கடந்து வரும்படியாக
கர்த்தர் செய்த மகத்தான ஈவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வெளிநாட்டில் வந்த மிஷனரிமார்கள் ஆண்டவரே பல பாடுகளின் மத்தியிலும் ஆண்டவரை முடிவொடுத்தை செய்து திருச்சபைகளை ஊன்ற கட்டுகின்ற பணியிலே தங்களை அர்ப்பணித்தார்களே. அவருடைய அர்ப்பணிப்பை நாங்கள் என்னென்றைக்கும் நாங்கள் மறக்க முடியாது சுவாமி. ஆண்டு தொடர்ந்து திருச்சபை இனிமேலும் ஆவிக்குரிய வளர்ச்சியிலே முன்னேறி செல்லத்தக்கதாக நீரை கிருபை தாரும். திருச்சபை குடும்பங்கள் அங்கத்தினர்கள் யாவரை கர்த்தர் ஆசீர்வதியும். பெரியோர் சிறியோர் வாலிபர்கள் முதியவர்கள் அனைத்து மக்களை கர்த்தர் ஆசீர்வதித்துள்ளும். திருச்சபையின் மூலமாக நடைபெற்று வருகின்ற எல்லா திருப்பணிகளை கர்த்தர் ஆசீர்வதித்துள்ள சுவாமி. அனைத்து ஐக்கிய சங்கங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். அவருடைய பொறுப்பாளர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரை பாடவிற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் சனி ஸ்கூலுக்காக ஸ்தோத்திரம். கமிட்டி மெம்பர்ஸ்களுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவர் இப்போதும் ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட சத்தியத்துக்காக உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே எங்களை சுற்றி எத்தனையோ மாற்றுத்திறனாளர்கள் ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிலே நாங்கள் உங்களுடைய சாயலை காணத்துக்கதாக நீரை கிருபை தாரும். கர்த்தாவே எங்களிடத்திலும் இயலாமையில் இருக்கிறமே நாங்கள் உணர்ந்து அவர்கள் மேலே நாங்கள் பரிவு கொள்ளவும் ஆண்டவரின் நன்மை நாங்கள் வெளிப்படுத்தவும் கூடுமானவரை எங்களால் எந்த உதவிகள் செய்வதற்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே இப்படிப்பட்ட மக்களிலே ஆண்டவர் எப்போதும் நாங்கள் உம்முடைய கண்டு உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி ஆண்டவரே அவர்களுக்கென்று உங்களுடைய பேராயத்திலோ அல்லது அரசிலோ இருக்கின்ற உதவிகளை சலுகைகளை நாங்கள் பெற்று தரக்கூடிய ஒரு வழிகாட்டிகளாக நாங்கள் செயல்பட நீங்கள் தர வேண்டும் என பிரார்த்தனை செய்கின்றோம். ஆண்டவரை வந்து கலந்து கொண்ட அனைவரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த வழிபாட்டை முடித்து நாங்கள் வீடு கடந்து போகிறோம். தொடர்ந்து நாளை நேரத்தில் எங்கள் பணிகளை நாங்கள் கவனிக்கின்ற வழியிலே கர்த்தாவே கடவுளுக்கு பயந்து உண்மையோடும் ஒத்தமத்தோடும் நாங்கள் பணியாற்ற நீர் அருள் தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்களில் காணப்படுகின்ற குற்றங்கள் குறைவுகள் மீறுதல்கள் பாவங்கள் ஆண்டவரை இயலாமைகள் எல்லாவற்றை கர்த்தர் ஒரு விசை நீர் பொறுத்து எங்களை மன்னித்து ஆண்டவரே மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கூடி உண்மை ஆராதிக்கத்தக்கதான ஸ்லாக்கியத்தை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். குறிப்பாக இந்த கொரோனா நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை நாங்கள் நினைக்கின்றோம். கர்த்தாவே மருத்துவமனைகளிலும் மற்ற பல இடங்களிலும் தங்கி சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மீதும் உடைய பரிசுத்த ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் சுவாமி. உடைய வல்லமுள்ள கர்த்தரால் தொட்டு சுகப்படுத்துவீராக. ஆண்டவர் சீக்கிரமாக இந்த பலவீனத்தில் விடுதலை பெற்று ஆண்டவர் நமக்கு நன்றி செலுத்தி சாட்சியாக வாழும்படியாக நீரை கிருபை தாரும். ஆண்டவரே உடைய கருத்தில் எங்கள் அனைவரும் நாங்கள் தாழ்த்து அர்ப்பணிக்கின்றோம். கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய சமாதானமும் கர்த்தருடைய நீங்காத பிரசனமும் எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் அனைத்தையும் உடைய கருத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மக்கே துதி கன மகிமை உண்டாகட்டும். எங்கள் ஆண்டவரும் மறுமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகுந்த தாழ்மையை கெஞ்சி கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களின் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. என்னுடைய அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு குடும்பமாகட்டும் சொல்லுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க நாம் தீமை ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னடிக்கும் இடைவுகளே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் விசேஷமாக தங்களுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்ட யாவரோடும் இன்றும் இன்னும் சதா நாட்களும் நிலைத்திருப்பதாக. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பிரசனாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களை மறவாதே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே சென்று வர கடவோம். God bless you all. God bless you.